Physics follow law. Chemistry follow reactions. Investing என்ன? Investment returns is different from equity investing is not for sizing of portfolio is world is moving towards கம்பெனி பேரை நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. பெங்களூரில் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர் 6 ஃபிகர் சேலரி வாங்குறாரு. பட் ஆனால் வீக்கெண்ட்ஸில் ரேப்பிடோ ஓட்டுறாரு. ஏன்னு கேட்டால் லைஃப் அப்டேட் பண்ணாமல் அவர் இன்கம் வில் ஸ்டாப். அதில் தான் தேட்றான். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாகவும் வச்சு வணக்கம் சார். வணக்கம் கேஷம் சார். நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கிட்டன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு கீழேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் மேலே வரலை. நம்ம ஒரு 2024 ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னும் மேலே வராமல் கீழேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இன்னொரு டேட்டாவும் நான் பார்க்குறேன், என்னென்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டாக இருக்குது. இப்படியும் நடக்குது, இப்படியும் நடக்குது. ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர் பயப்படுறது லாஸ் அபரன்ஸ் தான். இப்போ மார்க்கெட்டே கீழே தான் இருக்குன்றப்போ நிறைய பேர் உள்ளே வர ரெடியாக இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா ஃபிசிக்ஸ் ஃபாலோ லா. ஃபிசிக்ஸ்னா இயற்பியல் சொல்கிறோம்ல, ஏன்னா ஒரு ஃபிக்ஸடு ஒரு தியரி, இன்ஸ்டின் தியரி, இந்த தியரி மாதிரி ஒரு ஃபிக்ஸடு தியரி. கெமிஸ்ட்ரி ஃபாலோ ரியாக்ஷன்ஸ். இது போட்டால் இது வரும் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி. மேக்ஸ் ஆல்சோ ஃபாலோ சம் ஃபார்முலா, a+b² மாதிரி ஒரு ஃபார்முலா. இன்வெஸ்டிங்க்கு என்ன? இன்வெஸ்டிங் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ். இட்ஸ் ஆல் டு டூ வித் எமோஷன்ஸ். அதனால தான் நம்ம சொல்லுவோம் ஒரே சைஸ் சட்டை எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ எமோஷ்னல் பிஹேவியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் இன்வெஸ்டிங். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தை நம்ம பார்க்குறோம். 3 வருஷத்தில் பெட்டராக தான் இருக்குது. 2 வருஷத்தில் பெரிய பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் இல்லை, பட் பாசிட்டிவாக தான் இருக்குது. 5 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது, 10 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்வெஸ்டிங் எஸ்பெஷலி ஈக்விட்டி இன்வெஸ்டிங். இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே ஈக்விட்டி இன்வெஸ்டிங். ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பையிங் 10% தான், செல்லிங் 10% தான், ஹோல்டிங் தான் 80%. எவ்வளவு உங்களுக்கு ஸ்டொமக் இருக்குது, பிரெயின் இல்லை. இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாம் பணக்காரன் ஆளுது இல்லையே. ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ் டு யூ. ஸோ அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி, ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்கிறோம்ல, அது வச்சுட்டு தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். அதான் நம்ம சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்டார் ரிட்டர்ன்ஸ்னு சொன்னது. இந்த 2 வருஷங்கிறது இட் இஸ் நாட் அ டைம் டு கம்பேர் ஈக்விட்டி. உங்களுக்கு ஒரு சின்னதாக நீங்கள் இது கேட்டதுனால உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயரில் ஒரு எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்க. ஒன் டைமாக வேணாம், எளிய மக்கள் பார்க்குறாங்க இல்லையா. லாஸ்ட்டு 1 இயரில் எஸ்ஐபி போட்டுறவங்களுக்கு ஒரு மாதம் 10,000 போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். எவ்வளோ ஒரு 1,20,000 போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 2% தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், ஒன்றும் பிரமாதமாக இருந்திருக்காது. மிட் கேப்பில் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், 4% அது மாதிரி இருந்திருக்கும். ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தா ஒரு 2% அது மாதிரி இருக்கும். இப்போ 2 வருஷம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 2,40,000 போட்டிருப்பாங்க. தட் இஸ் 10,000 ரூபா 24 மாதம். அப்பயும் ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்காது, 2-4% தான் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும். எஸ்ஐபி போட்டவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எவ்வளோ போட்டிருப்பாங்க? ஒரு 12 லட்ச ரூபா போட்டிருப்பாங்களா? த ஆவரேஜ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 29 லட்சம் இருக்குது இண்டெக்ஸ். மிட் கேப் வந்து இன்னும் ஒரு 1 லட்சம் ஜாஸ்தி, 30 லட்சம் இருக்குது. இதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் எக்ஸஸ் ஆஃப் 15% உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸில் இருக்குது. ஸோ இந்த 1 இயர் 2 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் இல்லை, இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஃபார் 1 இயர் 2 இயர்ஸ். முட்டை உடையாமல் ஆம்லெட் போட முடியாது. இந்த 10 வருஷத்தில் கோவிட் பார்த்தோம், ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ் பார்த்தோம், இந்தியா பாகிஸ்தான் வார் பார்த்தோம். இந்த 10 வருஷத்துலேயே இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லைங்கிறத பார்த்தோம். இது இவ்வளோ கடந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரிட்டர்ன்ஸ். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஃபார் 1 இயர் 2 இயர்ஸ். ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவா, நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருந்தது மார்க்கெட்டு, நான் வாங்கினேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தக்காளி விலை நிறைய இருக்கேன், நான் வாங்கினேன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போது தானே நம்ம நிறைய வாங்குவோம். ஸோ வென் இட் இஸ் டிஸ்கவுண்டட் டு த வேல்யூ, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு பை அண்ட் அக்யூமுலேட். அண்ட் சைசிங் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 கோடி ரூபாய்க்கு 10% ரிட்டர்ன்ஸுங்கிறது பெரிய ரிட்டர்ன்ஸ். 1 லட்ச ரூபா 25% ரிட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட். இதுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த சைசிங், அந்த போர்ட்ஃபோலியோ சைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சார், இப்போது எப்போயுமே மார்க்கெட் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்ட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு வந்துச்சு, அந்த டேட்டா வச்சு தான் பேசுகிறோம் அப்படின்றப்போ,
இதே மாதிரி அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி நடந்திருக்கா சார் ஏதாவது? மார்க்கெட்டே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். பெரிட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவோம். 4 வருஷம் நல்லா பண்ணாது, ஒரே வருஷத்தில் 4 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரும். எப்பயுமே வந்து ஒரு லீனியர் ரிட்டர்ன்ஸ் இருக்கவே. லீனியர்னா என்ன? மேலேயே போயிட்டு இருக்காது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், எளிய மக்கள்லாம் எஸ்ஐபி மூலமாக பண்ணும்போது யூ வில் கெட் த ஆவரேஜ். அதிக விலைக்கு வாங்க மாட்டீங்க, கம்மியான விலைக்கு வாங்க மாட்டீங்க, 12 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க, 8 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க. யூ வில் கெட் அன் ஆவரேஜ் ஆஃப் 10. லா ஆஃப் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் லீனியராகவே இருக்கவே இருக்காது. எக்ஸப்ட் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் மார்க்கெட்டை 2020 டிசம்பர்லேருந்து 23 வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. அதை தவிர மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஒரு வாலட்டைலாக இருக்கும், ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸே இருக்காது. பட் 4th இயரில் எல்லா ரிட்டர்ன்ஸும் வரும். எல்லா பல்க் ஆஃப் த ரிட்டர்ன்ஸும் 1 இயர் வரும். ஆனால் குக்கரில் சாத்தை வச்சுட்டு சும்மா திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேகாது. ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங் ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே பழைய வெளியோட சொல்லியிருக்கோம், 7 வருஷத்தில் எஸ்ஐபியில் பணத்தை விட்டவங்க நீங்கள் ஆளே காமிக்க முடியாதுன்னு சொன்னோம். ஸோ இது மினிமம் இன்வெஸ்டிங்கே 7-10 இயர்ஸ் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வாங்க, இல்லை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ என்னுடைய 23-24 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்வேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 டெக் க்ரைசிஸ் வந்ததுக்கப்புறம், அப்போ நான் இல்லை ஃபீல்டில், 2002 தான் இருந்தேன். ஒரு 3-4 வருஷம் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. 2004-2005 நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸ். 2008 2013 வரைக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாது. 2008-09 ஒரு பெரிய க்ரைசிஸ். அதுக்கப்புறம் அதை மீண்டு வரத்துக்கே ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சு. செலக்டிவான செக்டர்ஸ் தான் நல்லா பண்ணுறது. 2014 எல்லா ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து வந்தது. 14, 15, 16, 17 ஒரு பீக் ஆஃப் எ மார்க்கெட் ஆக்சுவலி. 4 வருஷம் தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் வந்தது. அப்புறம் ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் கிரைசிஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் 2021 எல்லா ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஸோ எப்பயுமே யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி இன் பேச்சஸ். இது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அதிக விஷயம் தெரியாது. ஒரு யாரெல்லாம் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இப்படித்தான் இருக்கும் மார்க்கெட்டு அப்படின்ட்டு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் யாருமே வந்து மார்க்கெட்டை கீழே போனதை பார்த்ததில்லை. இன்ஃபேக்ட் ஒரு 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 20% ஃபாலுங்கிறத யாருமே பார்த்ததில்லை. அது ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறதுங்கிறது யாரும் பார்த்ததில்லை. பட் மார்க்கெட் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக லீனியராக இருக்கவே இருக்காது. மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதுக்காக ஆரம்பித்தோம், என்ன பர்பஸ்க்காக ஆரம்பித்தோம், அந்த கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாகவும் வச்சு சும்மா டெய்லிக்கு பார்க்காம இதை சைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நல்ல சைஸ் பண்ணிக்கணும் போர்ட்ஃபோலியோவை. நல்ல நானும் பண்ணுனன்ட்டு கொஞ்சமாக வச்சுக்காமல் இட்ஸ் அ டைம் ஃபார் யூ டு சிப் அடிக்காமல் கல்ப் அடிக்கலாம். 1 டைமா லம்சம்மா அந்த மாதிரி என்ன பண்ணலான்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ரொம்ப நாள் சீப்பராக இருக்காது. சார் இப்போ நீங்கள் நடுவில் பேசுகிறப்ப செக்டார்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, அதனால் கேட்குறேன். இப்போ ஏஐ மொபைல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ஏஐ முழுசாக டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் செக்டார்ஸில் ஒரு சில செக்டார்ஸ் இருக்காது, மெஜாரிட்டி வந்து ஐடி செக்டார் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் வருது. ஸோ இதை பார்க்குறப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ டெக் ஜெயின்ஸாக இருக்கட்டும், டிசிஎஸாக இருக்கட்டும், இன்ஃபோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஜெயின்ஸ் இருக்க இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாலுமே ஒரு சில சைடு என்னென்னா, இப்போதைக்கு ஐடி செக்டாரை முழுசாக ஒதுக்கிடுங்க உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து அப்படின்ற மாதிரியும் பல பேச்சுவார்த்தைகள் கேட்க முடியுது. இது என்னதான் சார் நடந்துட்டு வருது? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி தாய்வான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மார்க்கெட் கேப்பை ஆல்ரெடி பீட் பண்ணிடுச்சு. ஐ டோன்ட் நோ வெதர் யூ அவேர். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் அந்த கண்ட்ரியோடைய மார்க்கெட் கேப் வந்து $4.5 trillion. அதில் ஒரே கம்பெனி டிஎஸ்எம்சி தாய்வான் செமிகண்டக்டர் கம்பெனி வந்து $2 trillion $2 trillion ஒரே கம்பெனி டச் பண்ணிடுச்சு. ஏன் அங்கே அவ்வளோ பணம் போச்சு? ஃபுல்லாக சிப்ஸு ஏஐ, செமிகண்டக்டர் ஏஐ. ஏன்னா ஏஐக்கு செமிகண்டக்டர் வேணும், சிப்ஸு வேணும். அது சப்ளை பண்ணுறது யார்? வேர்ல்டுக்கே சப்ளை பண்ணுறது ஆல்மோஸ்ட் 70% வந்து இந்த டிஎஸ்எம்சி தான். இப்போ எலான் மஸ்க் இப்போ ஜூன் 12 வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ வருது. அது ஆல்மோஸ்ட் 1.7 trillion 1.8 trillion. அது அவ்வளோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆக போகுதுங்கிறாங்க. ஆல்ரெடி அமெரிக்கன் மார்க்கெட்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ டேஸாக பயங்கர ஃபால் இருக்குது. ஸோ த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஏஐ. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, செக்டரில் ஐடி செக்டர்லாம் படுத்துருமா?
பட் ரெவென்யூ ஃப்ரம் ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, பேசிக்கலி பாடி ஷாப்பிங்கு, சர்வீஸ். ஏன்னா இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் மோர் இன்ஜினியர்ஸ். பட் இந்த ஐடி கம்பெனிஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த ருப்பி ஃபால் ஆச்சு டு டாலர். ஆல்மோஸ்ட் ஒரு 15% ஃபால். 82 83 இருந்த ருப்பி இன்றைக்கி 95 96 இருக்குது. ஸோ இதோடைய ப்ராஃபிட் மார்ஜின்னு தே வில் கெட். அண்ட் ஆல் ஐடி கம்பெனிஸ் 70-80% ஆஃப் த பிஸ்னஸ் அவங்க என்ன 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்களோ அது இன்னமும் பண்ணுறாங்க. அதில் எந்த ரெவன்யூ ஷ்ரிங்க்கும் இல்லை. ப்ளஸ் இந்த ருப்பியோடைய ஃபாலு அவங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் ஒரு 20-30% வந்து டவுனாக இருக்குது. இந்த வாங்குங்க வாங்க வேணான்னு சொல்கிறது வந்து வி ஆர் நாட் த அனலிஸ்ட். பட் எப்பெல்லாம் ஒரு கம்பெனி லாபகரமாக இருக்குது, ஒரு செக்டர் லாபகரமாக இருக்குது, கம்பெனிக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் கொஞ்சம் டிஸ்கவுண்டடாக இருக்குது, ஏர்னிங்ஸும் பெட்டராக இருக்குன்னா கண்ணை மூடிட்டு பண்ணணும். கான்ட்ரரி இன்வெஸ்டிங் பண்ணலாம். ஐடி செக்டரை தென் வி ஹவ் டு சி என்ன மாதிரி அவங்களுக்கு ரெவன்யூ ப்ரெஷர். ஏஐனால் ஐடி கம்பெனிஸுடைய இம்பேக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ மெயினாக டெக் கம்பெனிஸ் டவுன் ஆனதுக்கு ரீசன் எஃப்ஐஎஸ் புல்ட் அவுட். எஃப்ஐஎஸ் வந்து கம்பெனி பேரை நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. நீங்கள் சொல்கிற அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ்லேருந்து எஃப்ஐஎஸ் ஈஸியாக பணத்தை புல் அவுட் பண்ணிவிட்டு தே வெண்ட் அண்ட் இன்வெஸ்டட் இன் டிஎஸ்எம்சி, தே வெண்ட் அண்ட் இன்வெஸ்டட் இன் யூஎஸ் மார்க்கெட். அந்த அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 4.5% இருக்குது. அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. நம்மள மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு அமெரிக்காவில் 4.5%, நம்ம ஊரில் ஒரு 7% யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா டாலர் ரேட்ஸ் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதில் வந்து வி ஹேவ் அமெரிக்காவில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம் டு எவ்ரி ஒன். ஸோ இதனால இந்த டெக் கம்பெனிஸ் நல்லா பண்ணாததுக்கு ரீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எஃப்ஏஎஸ் ஈஸியாக புல் அவுட் பண்ண செக்டர்ஸ் ஐடி செக்டரும் ஒன்று. அந்த பணம் மூவ் பண்ணி ஏஐக்கு போனதும் உண்மை. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் $22 பில்லியன் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ். சார் இப்போது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியே இருக்குல்ல சார். எப்போ சார் திரும்ப ஓரளவாவது ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்றது எப்போ சார் வரும்? ஏன்னா பார்த்த வரைக்கும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எல்லாம் உண்மை தான். பட் இதை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த வார் கிரைசிஸ்னால தான் மார்க்கெட் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வார் கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இன்னும் போய்கிட்டே இருக்குது. இந்த இம்பாக்ட் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் நாங்கள் சந்திக்கலாம் சார்? கேஸ்கேடிங் இம்பாக்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்குறோம், ஃபியூயல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 4 வருஷமாக பெட்ரோல் ப்ரைஸும் டீசல் ப்ரைஸும் எல்பிஜி ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணாத கவர்மெண்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் எங்கேருந்துலாம் வாங்குகிறோம்? முன்னாடி ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்தோம், மிடில் ஈஸ்ட்டில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வெனின்சுலாலேருந்து வாங்குகிறோம். ஆல்மோஸ்ட் 40 கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியா ஆயில் வாங்குகிறாங்க. ஸோ நம்ம மிடில் ஈஸ்ட்லேயும் ரஷ்யாலேயும் வாங்கும்போது கொஞ்சம் சீப்பராக இருந்தது. நீங்கள் பார்க்குற அந்த பிரெண்ட் க்ரூடு 94, 98, 100ங்கிறது நம்ம வாங்கும்போது அந்த ப்ரைஸு ஜாஸ்தியாக வாங்குகிறோம். ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு இட் வில் ஒரு மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்குறது ரொம்ப சீப்பர். நம்மளுக்கு 40 கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம். ஸோ நம்மளுக்கு சப்ளை ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ மதர் கண்ட்ரிஸுக்கு பாருங்கள், பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் பணம் கொடுத்தா கூட க்யூவில் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு சப்ளையே ப்ராப்ளம். நமக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை. பிகாஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் 40 கண்ட்ரிஸ். இதோடைய இம்பேக்ட் இருக்கும். எப்போ ஆயில் ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே போகும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு மேலே போகும். ருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் எகெயின்ஸ்ட் டாலர் இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் வில் கோ அப். அப்படின்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் கோ அப். இன்ட்ரெஸ்ட் ரேட் கோயிங் டவுன் இஸ் ரூல்ட் அவுட். அப்படின்னா என்ன? ஹோம் லோன் ரேட்டு கம்மியாகும்? ஆகவே ஆகாது, ஜாஸ்தி தான் ஆகும். பர்சனல் லோன் ரேட்டு கம்மியாகுமா? ஆகவே ஆகாது, ஜாஸ்தி தான் ஆகும். வெஜிடபிள்ஸ் ப்ரைஸு ஜாஸ்தி ஆகும், பாம் ஆயிலும் ஜாஸ்தி ஆகும், ஏழைங்க சாப்பிட்ற இந்த இது ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் 100% நெக்ஸ்ட்டு 3 months to 6 months ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த இம்பேக்ட் இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் இருக்கும். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும். பட்டு இந்த இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் கண்ட்ரியோடைய பொசிஷன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி இருக்கு, எல்லாம் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமாக? இன்றைக்கி 690 பில்லியன், 690 பில்லியன். 1 பில்லியனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000 கோடிக்கு மேலேன்னு வச்சுங்களேன். 690 பில்லியன் வந்து ஆர்பிஐ ரிசர்வ்ஸ் வச்சுருக்கு. ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ லார்ஜ் ரிசர்வ்ஸ் நம்ம இது முன்னாடி வச்சதில்லை. ஸோ நம்மக்கிட்ட பற்றாக்குறை இல்லை. 2013-14 ரூபாய் இந்த மாதிரி பெரிய அடி வாங்கிச்சு. 2013 ஆகஸ்ட், இஃப் மை மெமரி இஸ் ரைட், 68-80, ஒரு 55லேருந்து 68 வரைக்கும் வந்து ஒரு பயங்கர சரிவு.
ஸோ ரூபாய் இந்த மாதிரி சரியும் போது ஆக்சுவலி இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கண்ணாபண்ணான்னு போகும். ஹோம் லோன்லாம் 11%, 12%, 13% கொடுத்த காலம்லாம் உண்டு. அப்போ நிறைய மெஷர்ஸ் பண்ணாங்க. அதே மெஷர்ஸ் இப்போ ஆர்பிஐ பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டுக்கு நாங்கள் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ஒரு $50 பில்லியன் வந்து ஆர்பிஐ கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ருபீஸ் ஆல்ரெடி ஓவர் சோல்டாக இருக்குது. ரூபாய் ரொம்ப ஓவராக செல் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் வேல்யூ இருக்குது. ஸோ FIIs கேன் கம் பேக், FIIs கேன் கம் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பேங்க்ஸ் கேன் ரேஸ் சம் டெபாசிட்ஸு. இதெல்லாம் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும். ஸோ பாசிட்டிவாக ரிசர்வ்ஸ் இருக்குது, இன்ஃப்ளோஸ் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய ஆக்ஷன் இருக்குது, சப்ளை செயின் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. விலைவாசி மேலே போகும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா அதுதான் ப்ராப்ளம். ஃபெர்டிலைசர் கிடைக்குமா, கிடைக்கும், கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கணும். பெட்ரோல் கிடைக்குமா, கிடைக்கும், அதிக விலை கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் இன்ஃப்ளேஷனில் இருக்கும். பட் சப்ளை செயின் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் கேர் ஆஃப் இட் வெரி வெல். ஓகே சார், நார்மலாக இன்ஃப்ளேஷன் பேசும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் அவ்வளோ பெருசாலாம் இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன் சார், சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். பெங்களூரில் வந்து ஒரு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர் 6 ஃபிகர் சேலரி வாங்குறாரு. பட் ஆனால் வீக்கெண்ட்ஸில் ரேப்பிடோ ஓட்டுறாரு. ஏன்னு கேட்டால், எனக்கு ஒரு என்னோட ஒய்ஃபும் 2 குழந்தைங்களும் இருக்காங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால நான் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறேன்றாரு. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அவ்வளோ அதிகமாகிடுச்சா? இல்லை, அவர் ரேப்பிடோ ஓட்டுறது உங்களுக்கு ப்ராப்ளமா, இல்லை அவர் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்ளமா, இல்லை எனக்கு அது ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். என்னன்னா 6 ஃபிகர் வாங்குறாரு, ரேப்பிடோ ஓட்டுறாரு, கேட்டால் நான் இன்னும் ஏர்ன் பண்ணுன்றேன். எனக்கு புரியல. காரணம் வந்து என்னன்னா ஃபேமிலி. ஸோ அவ்வளோ இன்ஃப்ளேஷன் அப்கிரேட் பண்ணாமல் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அது இது வாங்குறது, ஷாப்பிங் போகிறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கடன் அதிகமாக இருக்கலாம். பட்டு ஒரு வீக்கெண்டில் ஒரு ஃப்ரீயாக இருக்குங்கும்போது அந்த டயத்தை யூஸ் பண்ணி அவர் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறது வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஓகே, நீங்கள் அப்படி தானே, எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது இல்லை லைஃபுக்கு, எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் இன்கம் வில் ஸ்டாப், அவர் எக்ஸ்பென்சஸ் ஒன்ட் ஸ்டாப். கடைசி காலத்தில் சாகிற பெட்டு வரைக்கும் நம்மளுக்கு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய சேர்த்து வச்சுக்கிறாரு அவர், எக்ஸ்ட்ரா இன்கம் அவர் ஏர்ன் பண்ணுறாரு. அப்படி பாசிட்டிவாக நம்ம அதை பார்க்கலாம். செகண்ட், இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி பெங்களூர் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டு வாடகை பார்க்குறோம், 30,000, 50,000, 1,00,000. 50,000 ஃப்ளாட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருக்க முடியுதான். ப்ரைஸஸ் ஹவ் கான் அப். ரியல் இன்ஃப்ளேஷன் ஹஸ் கான் அப். வேஜ் இன்ஃப்ளேஷனும் ஹஸ் கான் அப். எஸ்பெஷலி பெங்களூர் அண்ட் பாம்பே வேஜ் இன்ஃப்ளேஷன் ஹஸ் கான் அப். எது ரொம்ப அன்அஃபோர்டபுளாக இருக்குது, ஒரு மிடில் கிளாஸுக்கு எது இன்றைக்கி ரொம்ப அன்அஃபோர்டபுளாக இருக்குது, எதுவுமே என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான், அதிக சம்பளம் வாங்கின நிறைய பேர் அந்த வீடு வாங்கினாங்கல்ல, அதில் தான் தே ட்ராப்ட். இந்த யங்கர் ஏஜ்லேயே நீங்கள் பண்ணீங்கல்ல, என்னென்னா தட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் யுவர் மணி. இந்த யங் ஏஜில் 28, 30, 32லேயே வாங்கும்போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பெங்களூரில் நீங்கள் 80 லட்சம் இல்லாமல் வீடு வாங்க முடியாது. சென்னையில் நீங்கள் 75 லட்சம் இல்லாமல் வீடு வாங்க முடியாது. நல்லதான் 60 லட்சம், அதே நீங்கள் தள்ளி போய் தான் வாங்கணும். ஹைதராபாடு பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நகரத்தில் ஹைதராபாத் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நகரம் அந்த லாஸ்ட் 3 இயர்ஸில். ஹைதராபாத்தில் 80 லட்சம் இல்லாமல் உங்களால் வீடு வாங்க முடியாது. 80 லட்சம் வாங்கினா 60 லட்சம் லோன் எடுத்திருப்பீங்க. 60 லட்சம் லோனுக்கு 55,000, 50,000 இஎம்ஐ வரும். சம்பளம் 80,000 இருக்கும். ஸ்ட்ரகிளிங். இப்போ சம்பளம் நிறைய, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 6 ஃபிகர் நம்பர் வருதுன்னா, கடனை வாங்கியிருப்பார், லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார், இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் போகலாம். பட் எப்படியா இருந்தாலுமே inflation is also another factor. If you have upgraded your lifestyle, definitely inflation is a big burden actually. ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாமே சொன்னீங்க. ஸோ கடைசியாக இந்த விஷயம் மக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே போகுதுன்ற கேள்வி டெய்லி எல்லாருக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே, இன்வெஸ்டர்ஸா அப்படின்றா என்ன சார் சொல்லுவீங்க? முட்டை உடையாமல் ஆம்லெட் போட முடியாது. ஓகே, சிம்பிள். நெகட்டிவை பார்க்காம பாசிட்டிவாக பார்க்க முடியாது. நான் உங்ககிட்ட போன தடவை ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஹையஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸில் தோத்தது யார்? ஜோகோவிச். கரெக்டாக? அவர் தான் ஹையஸ்ட் கிராண்ட் ஸ்லாமும் வின் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்காக அதிகமாக ஒன் டேயில் அதிகமாக டக் அடித்தது யார்? டெண்டுல்கர். அதிகமாக ஓடிஐ ரன்ஸ் அடித்தது யார்? அது டெண்டுல்கர். அதிகமாக வந்து பெனால்டி கிக்கை விட்டது யார் தெரியுமா? யார்? ரொனால்டோ. அதிகமாக கோல் போட்டது யார்? ரொனால்டோ. ஸோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆர் 2 sides ஆஃப் த காயின். 2 sides ஆஃப் த சேம் காயின். தோல்வி இல்லாமல் வெற்றி அடைய முடியாது. ஸோ ஒரு கோடி ஒருத்தருக்கு வந்திருக்கு, ஒரு 15 வருஷம் முன்னாடி சேர்த்து ஆரம்பிச்சிருக்காரு, இன்னைக்கு 1 கோடி வந்திருக்குன்னா அவர் இந்த தோல்விகள் எல்லாம் பார்க்காமையா அந்த 1 கோடி வந்திருப்பாரு. மிட் கேப் லெவலில் வந்திருக்கு, ஸ்மால் கேப் லெவலில் வந்திருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் லெவலில் வந்திருக்கு. நான் 10 ரூபாய்க்கு வாங்கினா அது இப்போ 2000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே.
10 தாண்டி 400 போய் திருப்பி 200 ஆகி திருப்பி 500 போய் அப்புறம் தானே அது வளர்ச்சி வந்திருக்கு. ஸோ எதுவுமே லீனியராக நடக்காது. ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆனது நம்ம தமிழ்நாட்டில் தான். மற்ற படத்துலலாம் வந்து நீ ஒரு 30 வருஷம் 20 வருஷம் நீங்கள் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எதுவுமே நடக்காது. யூ லவ் டு கோ த்ரூ த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது பொருந்தும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க. பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ், லாங் டேர்மில் யூ வில் டெஃபினெட்லி மேக் மணி. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேஷவ்.